வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம ஆத்தரைஸ்டு அட்வைசரோ, புரோக்கரோ, ரிசர்ச் அனாலிசிஸ்டோ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகள வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கம்பெனி. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. அனாலிசிஸ் போகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். பிஇ 21.67 இருக்கு, பிபி 6.65 இருக்கு. இது ரெண்டுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு கொஞ்சம் டர்ன் ஆகிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் அப்படின்னா என்ன சிக்னிஃபிகண்ட் வருது அப்படின்னு சொன்னால், எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ, அப்போ அது கொஞ்சம் கரெக்ஷனல் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்மளுடைய பார்வை. இவங்க வந்து ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க. லிக்விடிட்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட இவங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ கம்பெனியோட வேல்யூவேஷன், அசட் வேல்யூவேஷன் இதிலெல்லாம் நமக்கு கொஞ்சம் ரிஸ்க் கூட இருக்குது. ஹை ப்ராஃபிட்டபிலிட்டி எடுக்கிறாங்க. அதே மாதிரி நமக்கு ப்ரைஸ் வேல்யூவேஷன் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனை டர்ன் ஆகிருக்குங்கிறத புரிதல் கூட எடுத்துக்கிறோம். இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 46.42, ஃபேர் ப்ரைஸ் 121, கரண்ட் ப்ரைஸ் 308 இருக்குது. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 2.5ன்னு இருக்குது. நார்மலாக நம்ம யூஸ்வலாக நம்ம வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை ரெசிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணக்கூடியது 1, 1.5, 2, 2.5 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுவோம். எப்போ 2, 2.5 வருதோ அப்போ நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுக்கு டர்ன் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய அசம்ஷன். சம்டைம்ஸ் இந்த கம்பெனிக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் இவங்க 4.5 வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். அதிரி புதிரியாக இருக்குது, பயங்கர எக்ஸ்ட்ராடினரி க்ரோத்தாலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையும் கடந்து கூட போகலாம். ஆனால் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 2.5 வந்துட்டாலே 2.5 வந்துட்டாலே எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இபிஎஸோட டிடிஎம் லெவல் எப்போ ஸ்டாக்னேட் ஆகுதோ, டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ நமக்கு பெரிய லெவலில் கரெக்ஷன் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்காக கரெக்ஷன் வருங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வந்து அடுத்த குவார்ட்டருடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு இபிஎஸோடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம். அப்படி நம்ம இபிஎஸோட டிடிஎம் அனலைஸ் பண்ணும்போது கரண்ட் இபிஎஸோட டிடிஎம் 14.24, அதை ஆவரேஜ் பண்ணும்போது 3.56 வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இதை நம்ம ரெண்டு நிலையில் கம்பேர் பண்ணுறோம். ஒன்று வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற 3.49 கம்பேர் பண்ணும்போது 0.07 தான் வந்து ஆவரேஜ் கூட இருக்குது. அப்படின்னா ஆல்மோஸ்ட் இது ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் இவங்க இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டே நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு ஆக்சுவல் ரிசல்ட்டாக எடுத்தாங்கன்னா இது ஸ்டாக்னேட் ஆகுது. நம்ம இந்த சைடு எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பார்த்தோம். அதனால கரெக்ஷனல் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம். அதே சமயத்தில் Q2வையும் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது ஆவரேஜ் வந்து Q2வை காட்டிலும் கம்மியாக இருக்குது. அதனால ப்ரீவியஸ் ஹைட்டை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இவன் வந்து கரெக்ஷனல் லீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது இவன் இந்த இபிஎஸோட டிடிஎம் அதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸ்ன்னு பார்க்கும்போது இவனுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 173லேருந்து 244 அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம பார்க்குறோம். 203ங்கிறது மிட் பாயிண்ட்டு. இப்போ இவன் இதை தாண்டி தான் போயிட்டு இருக்கிறான். அப்போ கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் இந்த ரீஜனுக்குள்ளே எங்கேயாவது கரெக்ஷன் எடுக்கலாம், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருடைய ரிசல்ட்டு இதே மாதிரி கொஞ்சம் இந்த ஆவரேஜ் ரிசல்ட்டோ இல்லை அதை காட்டிலும் புவராக வந்தாக்க இந்த ரீஜனுக்குள்ளே கரெக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கும். அதே சமயத்தில் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்முலாவில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். சார்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது இந்த குவார்ட்டருக்குன்னு மாத்திரம் இல்லை, ஆனுவலைஸ்டாகவும் சேர்த்தே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு இந்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இந்த குவார்ட்டருக்கு அவன் வந்து சப்போர்ட் எடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பிபி, நம்ம இதில் வந்து பிபி அப்படிங்கிறது பிரேக் பாயிண்டோடைய ஜோன். அது வந்து பிபியோட பாட்டம், பிபியோட டாப் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிஞ்சிருக்கும். அதுக்கு மேலே போகிறதெல்லாம் ரெசிஸ்டன்ஸு.
அது கீழே மார்க் பண்ணியிருந்தா சப்போர்ட்டு. நான் இந்த ஸ்டாக்குக்கு அதுக்கு கீழே மார்க் பண்ணலை. இப்போ நம்ம ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் ஓவர்வியூ பார்த்துருவோம். அதுக்கப்புறமா இவங்களுடைய மூவ்மெண்ட்டை அசஸ் பண்ணுவோம். இப்போ பிபி ஜோனில் பிபியோட பாட்டம் 168லேருந்து 172, பிபி 218லேருந்து 222, பிபியோட டாப் 277லேருந்து 282, R1 346லேருந்து 351, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 425லேருந்து 431, R2 515லேருந்து 523. இதெல்லாம் நம்ம ப்ரைஸ் மார்க் பண்ணியிருக்கிறோம். இப்போ இவனுடைய மூவ்மெண்ட்டை அசஸ் பண்ணுவோம். இவனோட ஏப்ரல் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிபியில் வந்து கிட்டத்தட்ட பிபியில் சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே க்ரோத் ஆகிருக்கிறான். அப்படி க்ரோத் ஆனவன் R1 போகாமல் மிட் பாயிண்ட் இந்த இடத்துல இது வந்திருக்கிறான். இப்போ நமக்கு ஆக்சுவல் ரிசல்ட் வந்து பார்த்தோம், அதாவது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேஷன் 3.56 போது ஸ்டாக்னேட் ஆகுது. அதனால ப்ரீவியஸ் ஹைட்டை வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இந்த ப்ரீவியஸ் ஹைட்டுங்கிறது நமக்கு வந்து இந்த சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிப்ரவரின்னு வைக்கலாம், இந்த சைடு ஜூன் நம்ம வச்சோம்னா கூட ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது. அப்போ 331ங்கிற ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி, நிறையவே கம்மின்னு வச்சுக்கலாம். சந்தேகம் தான், நமக்கு ப்ரீவியஸ் ஹைட்டை உடைப்பானான்னு சந்தேகம் தான். இது ஸ்டாக்னேட் ஆகுறதுனாலையும் Q2 ரிசல்ட்டை காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுனாலையும் கரெக்ஷனல் லீடு எடுக்கலாம். அப்படி கரெக்ஷனல் லீடு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க அவன் 2 இடத்துல சப்போர்ட் எடுக்கலாம். என்னன்னாக்க இவன் வந்து டிக்ரீஸ் ஆகிருந்தான், இந்த இது வந்து இப்போ ஈக்குவலாக இருக்கு. அதுக்கு பதில் எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கம்மியாக இருந்தான்னாக்க ப்ரீவியஸ் லோ வரைக்கும் கூட பிரேக் பண்ணிடலான்னு நம்ம சொல்லி ஓரளவுக்கு அஸ்யூம் பண்ணலாம். ஆனால் இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால இவனுக்கு 2 வாய்ப்பு. ஒன்று, இந்த பிபி டாப்புங்கிற 277 to 282 இந்த லெவலில் சப்போர்ட் எடுக்கிறானான்னு பார்க்கணும். இல்லை நாங்கள் ப்ரீவியஸ் லோ வரைக்குமே அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பிபியான 218லேருந்து 222 வரைக்கும் இது வந்து அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இவன் வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த மிட் பாயிண்ட்டோட கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க இந்த பிபியோட டாப் அப்படிங்கிற இந்த மிட் பாயிண்ட்டுக்குள்ளேயே நெக்ஸ்ட் குவார்ட்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கலாம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நமக்கு ப்ரீவியஸ் ஹைட்டை இந்த இடத்துல 331ங்கிறத உடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதனால இந்த ரேஞ்சுக்குள்ளே சுற்றலாம். இல்லை இவன் வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனாக இருக்கிறதுனால நான் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னான்னாக்க பிபியோட டாப்பை உடைச்சு பிபி வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறமா இவன் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம் கொஞ்ச நாள், அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் பிபி டு பிபி டாப்ங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கலாம். அவன் ஆக்சுவல் ரிசல்ட்டு எவ்வளவு தூரத்துக்கு பாசிட்டிவாக எடுக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு இது மேலே போகிறதுக்கோ, இல்லை எவ்வளோ தூரம் நெகட்டிவாக எடுக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு கீழே வர்றதுக்கோ நமக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ ஆனுவலைஸ்டாக இவன் வந்து நல்லா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க R1 உடைக்கும் போது மிட் பாயிண்ட் அண்ட் R2 நம்ம பார்த்துக்கலாம். மிட் பாயிண்ட் 425லேருந்து 431, R2 515லேருந்து 523. தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.